السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையுமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த இடத்திலே ஓராண்டு காலமாக மஸ்ஜிதினுடைய நியத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மக்களுடைய உதவியை கொண்டும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டத்தை கொண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தினம் அனைவர்களையும் இந்த புதிய மஸ்ஜிதில் சுபூரிய தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு நசீபை கொடுத்தார். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜித் காலங்கள் முழுவதும் ஆபாதாக அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்ல முறையில் இபாதத் செய்து இந்த மஸ்ஜிதை ஆபாதாக ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அடியார்களாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவை கட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதை முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்து ஒரு நபிமார்களுடைய கதறல், யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இந்த அமல்களை நாங்கள் செய்த இந்த காரியங்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டது நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே நாம் அனைவர்களுமே இந்த மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எப்பொழுது இந்த மஸ்ஜித் சுஜூத் செய்யக்கூடிய இடமாக மக்கள் அதிகமாக வரக்கூடிய மக்களாகவும் இந்த பள்ளியோடு மக்களுடைய தொடர்பு அதிகம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ் அஹப்பல் பிலாத் மஸாஜிதுஹா. இந்த பூமியிலேயே உலகத்திலேயே பூமியிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இடம் மஸ்ஜித் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் எவ்வளவு உயர்ந்த இடங்கள் இருக்கலாம், எவ்வளவோ விலை உயர்ந்த இடங்கள் இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் உருவாக்கிய அந்த இறைவன் இருக்கிறானே, அவனிடத்தில் மிகப்பெரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அவன் விரும்பக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? மஸ்ஜித் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் விரும்புகின்ற அந்த பாசத்திற்குரிய அந்த இடத்தை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் நேசிக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும், அதனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்போடு இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் உலகத்தில் எதை தொடர்பில் ஏற்படுத்திக் கொண்டாலும் சரிதான், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுடைய ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் தொடர்பு இறை மஸ்ஜிதோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸாஜித். யாருடைய உள்ளம் இறை இல்லத்தோடு தொடர்பு இருக்கிறதோ, மஸ்ஜிதுகளோடு தொடர்பு அவர்களுக்கு நாளை வருஷம் மைதானத்திலே நிழல் கிடைக்காத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அர்ஷினுடைய நிலை கொடுப்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் ஈமானோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய தொடர்பு, நம்முடைய நேசம், நம்முடைய மஹப்பத் அல்லாஹ்வுடைய இடமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்குரியது. அந்த இடத்தில் அவனை தவிர வேறு யாரையும் அழைக்க கூடாது, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் என்ற பரிசுத்த தன்மையை இறைவன் உணர்த்துகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாகவே நாம் அனைத்து மக்களும் இன்றைக்கு எப்படி ஜமாத்தோடு வந்தோமோ இதே போன்று இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஜமாத்தோடு தொழுகை
தொழுகை நடைபெறும். அனைவந்து 5 வேளை தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய நசீபையும், ஜும்மாவுடைய தொழுகையும், ரமலானுடைய மாதத்துடைய தொழுகையும், இபாதத்தில் தராவிடைய தொழுகையும் கலந்து கொண்டு இதை ஆபாதாக ஆக்க வேண்டிய பொறுப்பு இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. நாம் அனைவர்களுமே சேர்ந்து ஆபாதாக ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதோட இழப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரை நாம் சுபூடைய தொழுகை தொழுதிருக்கிறோம். அந்த சுபூடைய தொழுகையினுடைய நன்மை என்ன என்பதை இன்று தெரிந்து கொண்டு நாம் வெளியே செல்லலாம். ஏனென்றால் நம்ம பெரும்பான்மையான மக்கள் இதை இழந்து நிற்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த ஒரு மூமினும் படுக்கையை விட்டு வெளியே வராமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் ஒருவர் சுபூடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு அடியான், ஒரு இறை நம்பிக்கையாளர் சுபூடைய தொழுகை தொழுது விட்டால் முழுமையாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவர் உலக வாழ்க்கையில் வியாபாரத்தில் செல்லலாம், படிப்புக்கு செல்லலாம், கல்விக்கு செல்லலாம், உலகத்தில் எந்த துறைக்கு நீங்கள் சென்றாலும் சரிதான், உங்களுடைய அன்றைய தினம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை விட உயர்ந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. இதை ஒரு அடியான் புரிந்து கொண்டால் நிச்சயமாக எனக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்ல எவர் ஒருவர் சுபூடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் விடாமல் பாதுகாத்துக் கொண்டார் என்று சொன்னால் லை எலிஜன் நார், அவர்களை நரக நெருப்பை தீண்டாது என்றார்கள். சுபூடைய தொழுகை எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? நாளை மறுமையில் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. அஸருடைய தொழுகை எவ்வளவு பெரிய மகத்துவம் தெரியுமா? நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மன் ஸல்லல் பர்தைனி, எவர் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் ஜமாத்தாக பேணக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தஹலல் ஜன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் மேன்மைப்படுத்தினார்கள் தெரியுமா? யதஆகூன ஃபீகுமுல் மலாயிகா, இந்த நேரத்திலே ஃபஜ்ருடைய நேரத்திலே வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். தொழக்கூடியவர்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு செல்கிறார்கள். இப்படி செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார், அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறார், கைஃப தரக்து இபாதி, என் அடியார்கள் எப்படி விட்டுட்டு வந்தேன் என்று வானவர்களிட்ட கேட்கும்போது வானவர்கள் சொல்வார்கள், அவர்கள் தொழுத நிலையில் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அஸருடைய வக்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் உள்ள வானவர்கள் கேட்பார், வானவர்கள் வரும்பொழுது நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அங்கே அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னுடைய அடியாரை கைஃப தரக்து இபாதி, என்னுடைய அடியாரை எப்படி விட்டு வந்தாய், உன்னுடைய அடியாரை வணக்கசாலிகளாக விட்டு வந்தேன் என்று வானவர்கள் கூறுவார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உலகத்தில் எதில் பெயர் வந்தாலும் நம்மளால் உயர்ந்தவர் ஆக முடியாது. ரப்புல் ஆலமீனிடமிருந்து அனுப்பப்படுகிற அந்த வானவர்கள் பதிவு செய்கின்ற அந்த புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள், எல்லா மூமின்களுடைய பெயர்களும் பதிவாக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், எவர் ஒருவர் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அன்று இரவு பகுதி நேரம் பாதி இரவு தொழுத நன்மை, அதே போன்று சுபூடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுவிட்டால் முழு இரவும் அவர்கள் தொழுத நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜமாத்தினுடைய தொழுகையினுடைய உயர்வு நன்மை எல்லாவற்றையும் வலியுறுத்துகிறார். என்ன காரணம்? அன்றாட வாழ்க்கையில் ஒரு இறை இஸ்லாமிய மக்கள் இறை இல்லத்தோடும் மஸ்ஜித்களோடும் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே நமக்கு மறுமையில் வெற்றி தரக்கூடியது இந்த தொழுகை தான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகைக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை ஆபாதாக ஆக்கடா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை எப்பொழுது மக்கள் சிறப்பான முறையில் மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இடமாக, பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக, பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு மதரசாக்களும் மக்தபாக்களும் ஆலிமாக்களும் நடத்தக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி இறைவன் விரும்புகின்ற படிகள் இந்த பூமியில் இந்த குறிப்பாக இந்த இடத்தில் நடக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அதற்கான முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புனித காபத்துல்லாஹ்வில் உட்கார்ந்து கேட்ட அந்த முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்கள் எதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சிக்கு பிறகு மதியம் 2 மணி முதல் மகரிப் வரை
ஒரு மார்க்க சொற்பொழி நிகழ்ச்சி ரமலானை வரக்கூடிய இந்த தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். மார்க்க அறிஞர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதிகம் ஆலிமாக்கள் மார்க்கத்தை எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் 2 மணியிலிருந்து மகரிப் தொழுகை வரை வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வராதவர்கள் இன்ஷா அல்லாஹ் பிறருக்கு எடுத்து வைத்து அனைவரையும் அழைத்துக் கொண்டு பயன் பெறக்கூடிய இடமாகவும் நாம் நன்மை அடையக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் தஆலா நாம் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.